Indigo's Photo, durable exterior paint with Duro Color technology. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. Supreme Mobiles in Deepavali Mega Sale 12 கோடி பரிசு மழை. Supremeல ஃபோன் வாங்குங்க 20000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க. ட்ரம்ப் வந்ததுலேருந்தே ஒரு இர்ரேஷனல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு மரபு சார்ந்து நடக்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று சொல்லுவார், திடீர்னு எதையாவது ஒன்று சொல்லுவார். ஒரு நாள் திடீர்னு வந்து H1B விசா வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வருஷத்துக்கு $1,00,000 ஃபீஸ் அப்படின்னு சொன்னார். 24 மணி நேரத்தில் அப்படியே மாற்றி சொன்னார். உலகத்தில் அவர் பல நாடுகளுக்கு வரிகளை விதித்தாலும் உலகத்திலேயே அதிகபட்சமான வரி போன வருஷம் செப்டம்பர் மாதம் கடைசியில் நிஃப்டி வந்து ஒரு புதிய உச்சத்தை தொட்டுது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்னமும் வந்து அந்த பழைய உச்சத்தையே தொடரலை. அந்த உச்சத்தில் முதலீடு பண்ணவங்களாம் இன்னமும் நஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரே காரணம் என்னன்னா இந்த அமெரிக்காவினுடைய 50% வரி. இந்த மலேசியாவில் நடக்கிற மாநாட்டிற்கு வந்து இந்திய பிரதமர் போகலை அப்படிங்கிறது வந்து அவர் என்னவோ வந்து ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டை நேருக்கு நேர் பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால போகலை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்தியாவுக்கு எதிரான இந்த வரி தற்போதைக்கு 50% இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 15லேருந்து 16% குறைவதற்கு இந்தியா ரஷ்யா கிட்டிருந்து வாங்குகின்ற கச்சா எண்ணெயை படிப்படியாக குறைக்க தொடங்கினால் அதனால் பாதிக்கப்படுகின்ற நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HPCL, BPCL, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அது மொத்தமாக வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். நிறைய பேருக்கு வந்து சைனாவை கண்டா ஆகாது. ஆனால் சைனா அப்படிங்கிற ஒரு நாடு உலகத்தில் இல்லைன்னா உலகத்தில் விலைவாசியெல்லாம் வந்து கட்டுக்கடக்காமல் ஏறிடும். இவர் 50ன்னப்போ சைனாவை 50ன்னாங்க, இவர் 75ன்னப்போ சைனாவை 75ன்னாங்க, இவர் 100ன்னப்போ சைனாவும் 100ன்னாங்க, இவர் 145 சைனாவும் 145ன்னாங்க. அதுக்கப்புறம் இவர் திடீர்னு ஒரு நாள் 245 அப்படின்ட்டாரு. அப்ப சைனால சொல்லிட்டாங்க, இந்த குழந்தைங்க சண்டைக்கெல்லாம் நாங்க வரல, நீங்க எதை வேணா பண்ணிட்டு போங்க, நாங்க 145 நிறுத்திடுறோம் அப்படின்னு சொன்னோம். ட்ரம்ப்னுடைய பேச்சு வந்து ஒரு கிராமத்துல ஒரு பழமை சொல்லுவாங்க, குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு அப்படின்ட்டு. இவர் பொழுது கூட விடிய வேணாம், அன்னைக்கு நைட்டே போயிடும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு PR சுந்தர் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம். ட்ரம்ப் அவர்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள், அதுல இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சாதக பாதகம், இது குறித்து தான் பேசுறதா இருக்கும் சார். இதுல குறிப்பா ட்ரம்ப் அவர்கள் இப்ப சீனா மேல விதிச்சிருக்கக்கூடிய அந்த 155% வரி அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காரு, நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து அந்த எண்ணெய்களை வாங்குறது அப்படின்றது படிப்படியாக குறையும் அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க. அதே வேளையில மோடி அவர்களுடைய அந்த மலேசியாவில் கலந்துக்கிருந்த அந்த மாநாட்டு பயணம் நேரடியா கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதனால இந்தியாவுக்கு சாதகமா பாதகமா என்ன நடக்க போகுது சார்? பொதுவாங்க ஒரு ட்ரம்ப் வந்ததுல இருந்தே ஒரு இர்ரேஷனல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு மரபு சார்ந்து நடக்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று சொல்லுவார். எதை பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்களோ அதை செய்ய மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் 2 அரசியல் தலைவர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஒன்று ட்ரம்ப்பு, இன்னொருத்தர் யாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் தமிழகத்தில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி. பட் தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதி இன்னும் பதவிக்கு வரல. அதனால் அவர் எவ்வளோ இர்ரேஷனலாக பிஹேவ் பண்ணாலுமே அது வந்து ஒரு பொதுமக்களை பாதிக்காது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க கரூரில். அது இல்லாமல் மற்ற இடங்களில் சிலர் இறந்துருக்கிறாங்க. ஸோ அதோடு முடிஞ்சு போச்சு. ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த ட்ரம்ப்னுடைய இர்ரேஷனல் பிஹேவியர்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகள். திடீர்னு எதையாவது ஒன்று சொல்லுவார். ஒரு நாள் திடீர்னு வந்து H1B விசா வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வருஷத்துக்கு $1,00,000 ஃபீஸ் அப்படின்னு சொன்னாரு. 24 மணி நேரத்துல அப்படியே மாத்தி சொன்னாரு, இல்ல அது இதுக்கு மேல புதுசா வரவங்களுக்கு மட்டும்தான், அது இல்லாம வந்து ஒரே ஒரு தடவை தான் அந்த கட்டணம், அதுவும் இல்லாம நேரடியாக H1B விசால வரவங்களுக்கு மட்டும்தான், அது L1 விசால வந்து H1B மாத்துறவங்களுக்கு எல்லாம் கிடையாது அப்படின்னு மாத்தி சொன்னாரு. ஸோ இதனால என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் உலகத்துல அவர் பல நாடுகளுக்கு வரிகளை விதிச்சாலும் உலகத்திலேயே அதிகபட்சமான வரி 50% வரி இந்தியாவுக்கு எதிராக விதிச்சிருந்தார். அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா, நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறீங்க, உங்களுக்கு 25% வரியும் கூடுதலாக நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனால கூடுதலாக ஒரு 25%, மொத்தம் சேர்த்து 50%. நீங்க எப்போ வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்துறீங்களோ அன்னைக்கு இந்த கூடுதல் 25% வரி நாங்க குறைச்சிருவோம். அப்போ ஒட்டுமொத்தமா ஒரு 25% வரி தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு.
அது வந்து இந்திய அரசாங்கத்துக்கு ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா நம்ம அரசாங்கத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். கச்சா எண்ணெய் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்குது ரஷ்யா கிட்ட இருந்து. டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கி இங்கே வந்து நல்ல மார்க்கெட் ரேட்டில் தான் 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் வித்துன்னு இருக்கிறாங்க. ஸோ இதில் வர லாபம் எல்லாமே வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணி அங்கே மத்திய அரசாங்கத்துக்கு தான் இந்த லாபம் நிறைய போச்சு. அதனால இவங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்துற எண்ணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசாங்கம் பிடிவாதமாக இருந்தாங்க. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து ஒரு சொல்லியிருந்தாரு, பாரத பிரதமர்கிட்ட நான் பேசணும் ஃபோனில். அவர் படிப்படியாக வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத குறைக்கிறேன்னு ஒத்துக்கினாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனால் இந்திய அரசாங்கத்துடைய தரப்புல இருந்து இல்லை, அந்த மாதிரி எதுவும் பேச்சுவார்த்தை நடக்கல, ட்ரம்ப்புக்கும் பாரத பிரதமருக்கும் அந்த மாதிரி எந்த வித ஃபோன் காலும் வரல அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் திடீர்னு நேற்று பார்த்தீங்கன்னா 2 தரப்புலையுமே, அமெரிக்க தரப்புலையும் சரி இந்திய தரப்புலையும் சரி, சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆனால் கண்டென்ட் கொஞ்சம் வித்தியாசப்படுது. அமெரிக்கன் அதிபர்னா சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து இந்திய அதிபர்கிட்ட பேசினேன், அவங்க வந்து படிப்படியாக வந்து ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெயை வாங்குறத குறைச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் வந்து டேரிஃப்லாம் குறைக்கிறதுக்கு யோசனை பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஆனால் இந்த தடவை வந்து இந்திய தரப்புலேருந்து அந்த மாதிரி ஃபோன் கால் வரவே இல்லைன்னு சொல்லலை. ஃபோன் கால் வந்தது, பேசணும், டெரரிசம் பற்றி மற்ற விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கத்தை படிப்படியாக குறைப்போம்னு ட்ரம்ப் சொன்னது வந்து இவங்க மறுக்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை, அந்த ஒரு நிலையிலாம் இருந்தாங்க. இந்த குறிப்பா வந்து இந்த 50% அதிகபட்ச வரி இந்தியாவுக்கு மேல இருக்கிறதுனால கடந்த ஓராண்டு காலமாகவே இந்திய பங்கு சந்தைகள் ரொம்ப அண்டர் பர்ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்துல எல்லா பங்கு சந்தைகளும் மேல் நோக்கி போயின்னு இருக்கும்போது நம்முடைய பங்கு சந்தைகள் ரொம்ப கீழே தான் இருந்தது. இன்னும் கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பணத்தை தங்கத்துல முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 65% ரிட்டர்ன் கிடைச்சிருக்குது. வெள்ளியில முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஆனா இந்திய பங்கு சந்தையில முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 0 ரிட்டர்ன் தான் கிடைச்சிருக்கு. போன வருஷம் செப்டம்பர் மாதம் கடைசியில நிஃப்டி வந்து ஒரு புதிய உச்சத்தை தொட்டுது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்னமும் வந்து அந்த பழைய உச்சத்தையே தொடரல. அந்த உச்சத்துல முதலீடு பண்ணவங்களாம் இன்னமும் நஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரே காரணம் என்னன்னா இந்த அமெரிக்காவினுடைய 50% வரி. ஸோ இப்போ இது வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. ஆனா இருந்தாலும் இந்த செய்திகள் ஏறக்குறைய ஒரு நம்பத்தகுந்த செய்திகளாக தான் இருக்குது. அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு சமரசம் ஏற்பட்டு இந்தியா மீதான வரிகளை வந்து அமெரிக்கா குறைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இரு தரப்பும் பேசினது அப்படின்றது ஒத்துக்கிட்டாங்க. என்ன பேசினதுன்றது மாற்று கருத்து இருந்தாலும் கூட பேசினது ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னே நம்ம வச்சு பார்த்துட்டாலும் கூட மலேசியாவில் இருக்கக்கூடிய மாநாட்டில் பங்கேற்பதை மோடி அவர்கள் தவிர்த்திருக்கிறார் அப்படின்றத அப்போ எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? இன்னுமே அங்கே ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்றது தான் இதில் தெரியுது. ஏன்னா இப்போ தடை விதிச்சிருக்காங்க. அமெரிக்கா வந்து ரஷ்யாவினுடைய எண்ணெய் நிறுவனங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்கன்னா அது வந்து நேரடியாக ரிலையன்ஸ்க்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. ஆனால் இந்தியா என்ன சொல்லுதோ அதன்படி தான் நாங்கள் நடப்போன்றது ரிலையன்ஸ் அப்படி தான் சொல்லணும், அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சிக்கல் எங்கேயோ இருக்குன்றது தானே சார் இதில் இன்னும் புரிஞ்சுக்கிறோம். எங்கே அந்த ஸ்டாண்டுக்கு வராங்க? அமெரிக்கா சொன்னது தான் கரெக்டுன்னு நம்ம எப்படி அந்த ஸ்டாண்டுக்கு வரும்? ஒரு பேச்சுவார்த்தை நடக்கின்றது அப்படிங்கிற அளவுக்கு வந்து உண்மை. அந்த பேச்சுவார்த்தை எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றது நமக்கு இன்னும் தெளிவான ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கல. அது எல்லாம் பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு அஃபிஷியலா இன்ஃபர்மேஷன் வரும்போது மட்டும்தான் நமக்கு அந்த செய்திகள் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மலேசியால நடக்கிற மாநாட்டிற்கு வந்து இந்திய பிரதமர் போகல அப்படிங்கிறது வந்து அவர் என்னவோ வந்து ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டை நேருக்கு நேர் பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால போகல அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காங்கிரஸ் வந்து பயப்படுறாரு அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்றாங்க இல்லையா? அப்போ அதை கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? அதாவதுங்க, எதிர்கட்சிகள் வந்து அப்படிதாங்க பேசணும். நாளைக்கு நீங்க எதிர்கட்சியா இருந்தாலும் அப்படிதான் பேசுவீங்க. இப்போ உங்க வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது, எனக்கு என்ன இன்வைட் பண்றீங்க, எனக்கு வந்து உங்களை பார்க்கறதுக்கு பிடிக்கலன்றதுனாலையும் நான் வராமல் இருக்கலாம். எனக்கு வேறு வேலைகள் இருக்குது, அதனால நானே வராமலும் போகலாம். அது மட்டும் இல்லாம உங்களை பிடிச்சிருக்கலாம், ஆனா நீங்க என்ன இன்வைட் பண்ற மாதிரி இன்னும் பலரை இன்வைட் பண்ணிருப்பீங்க. அதுல யாரோ ஒரு சிலரை கூட எனக்கு பிடிக்காம இருக்கலாம், அதனால கூட நான் வராம இருக்கலாம். அதனால உங்க வீட்டு விசேஷத்துக்கு நான் வரல அப்படின்னு சொன்னாலே
அது நேரடியாக வந்து உங்கள் முகத்தில் எனக்கு முழிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்து வர முடியாது. ஸோ பொதுவாக வந்து ஒரு உலக தலைவர்கள் மத்தியில் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் இதில் யாருக்குமே வந்து ஒரு பாரத பிரதமருக்கும் சரி, அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் சரி, இது பர்சனல்லாம் கிடையாது. அவங்க நாட்டினுடைய நலனை அவங்க பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்முடைய நாட்டின் நலனை பாதுகாக்கணும்ட்டு நம்முடைய பாரத பிரதமர் நினைக்கிறாரு. அதனால இந்த ஈகோ பிரச்சனைலாம் இருக்காது. இப்படியே இருந்தாலுமே அதை வந்து நீங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் கிட்ட நீங்க அந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காமிக்க முடியாது. அதனால இது வந்து போகாம இருக்கிறதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஆக்சுவலா இப்போ அந்த ஆர்டிக்கல் பத்தி சொல்ல வந்தீங்க இல்லையா சார், இந்த மாதிரி இதை ரிலேட் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் வருது அப்படின்னா அதுல என்ன கோட் பண்றாங்க சார்? ஒரு பத்திரிகை செய்தி என்ன சொல்லுதுன்னா, இந்த சமரச பேச்சுவார்த்தை நல்லபடியா போயின்னு இருக்கு. இந்தியாவுக்கு எதிரான இந்த வரி தற்போதைக்கு 50% இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 15% குறைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு பிரபலமான ஆங்கில பத்திரிகையில இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. ஸோ அதுவும் எல்லாமே ஒரு யூகத்தினுடைய அடிப்படையில் வந்த செய்தியாக தான் இருக்கணும். ஆனா வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்குச்சந்தைகள் இந்த செய்திக்கு ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும். முதல் முறையா நிஃப்டி வந்து 26,000க்கு மேல போயிருக்குது, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம். ஆனால் க்ளோசிங்கில் கொஞ்சம் செல்லிங் வந்து கொஞ்சம் கீழே வந்துருச்சு. ஆனால் இன்ட்ராடேல காலையில் 26,000க்கு மேலே இருந்தது. இந்த செய்தி உண்மையானால் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குகின்ற கச்சா எண்ணெயை படிப்படியாக குறைக்க தொடங்கினால் அதனால பாதிக்கப்படுகின்ற நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HPCL, BPCL, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அது மொத்தமாக வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பங்குகள் எல்லாமே 2%, 3% அப்படிங்கிற அளவுக்கு எல்லா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ஷேருமே இறங்கியிருக்கு. ரிலையன்ஸோட ஷேரும் கிட்டத்தட்ட 1-1.5% இறங்கியிருக்கு. ஒட்டுமொத்த பங்குச்சந்தைகள், அதாவது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சார்ந்து இருக்கின்ற நிறுவனங்கள், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம், இவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறாங்க. ஸோ தகவல் தொழில்நுட்ப பங்குகள்லாம் வந்து கடந்த ஒரு வருஷமா ரொம்ப மோசமாக இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தகவல் தொழில்நுட்ப பங்குகள் எல்லாமே நல்ல ஏற்றம் கண்டு இருக்கிறது. ஸோ அதனால வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பை ஆன் ரூமர் அண்ட் செல் ஆன் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பங்குச்சந்தையில். அது அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வரும்போது அதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட்டில் எல்லாமே ஃபேக்டரிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இப்போ அந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபேக்டரிங் இன் நடக்குது அப்படின்னு தோணுது. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த வந்திருக்கிற செய்திகளில் உண்மை இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ட்ரம்ப் அவர்கள் வந்து ஏற்கனவே 25% இருந்த அந்த டேரிஃபை 50% ஆக்கும்போதும் நம்ம பேசணும். சரி, அது ஆக்குவாங்களா இல்லையா பேசி முடிவு பண்ணுவாங்கன்னு இருந்த சமயத்தில் 50% மாறிடுச்சு. அப்போ உடனே நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரிஞ்சது. இந்தியாவில் நம்ம குறிப்பாக இங்கே நம்முடைய மாநிலத்தில் பார்க்கும்போது பின்னலாடை தொழிலாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய உற்பத்தி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு, கடல்சார் உணவுகள், மீன்கள் எந்த மாதிரியான பிரச்சனையாச்சு அப்படின்றதெல்லாம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து மற்ற நாட்டினுடைய அதிபர்களை எல்லாம் சந்திச்சு பேசுறாரு, அமெரிக்கா தவிர்த்து. அப்படின்ற சமயத்தில் இது கொஞ்சம் செட்டில் ஆகும், இன்னொரு வடிகால தேடுறாங்க இந்தியா அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. இப்போ உண்மையாவே அந்த பாதிக்கப்பட்ட அந்த தொழில்கள்லாம் எந்த மாதிரி இருக்கு சார்? அது சேச்சுரேட் ஆயிருக்கா? எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அது இருக்கு? இல்லை, அந்த நீங்க சொன்ன அந்த பிரச்சனைகள் இன்னமும் இருக்கு. அந்த துறைகள் எல்லாமே இன்னும், ஏன்னா இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த 50% டாரிஃப் இன்னும் இருக்கு. அதனால இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு எதுக்குமே வந்து ஒரு தீர்வு இப்போதைக்கு கிடையாது. ஆனால் மத்திய அரசாங்கத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் ஒரு சில செக்டர்ல பிரச்சனை இருக்கும். அந்த செக்டர்ல இருக்கிற பிரச்சனை அவங்களால தீர்க்க முடியாது. பட் வேற ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருளாதாரத்துக்கு அவங்க உதவிகள் செய்வாங்க. ஸோ அப்படி செஞ்சது தான் இந்த ஜிஎஸ்டி வரிகளை குறைச்சது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் ஒரு சுதந்திர தின உரையில் பேசும்போது ஜிஎஸ்டியை குறைப்போம்னு சொன்னார். அது அப்புறம் செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து ஜிஎஸ்டி வரிகள் கிட்டத்தட்ட 28% இருந்த வரிகள்லாம் கிட்டத்தட்ட 18%, 12% இருந்ததெல்லாம் கிட்டத்தட்ட 5% ஜிஎஸ்டி வரிகள் குறைக்கப்பட்டது. அதனால நீங்க சொல்ற மாதிரி ஒரு பின்னலாடை, அந்த ஃபிஷ்ஷு, அதெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வராத மாதிரி இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு செஞ்சிருந்தாங்க. இப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு அமெரிக்காவும் இந்தியாவும் சமாதானமாக போயிட்டு அமெரிக்காவில் வந்து திரும்ப இந்த வரிகளை வந்து
50% 15 அல்லது 20 அல்லது 25 அதிகபட்சம் குறைச்சாங்கனால் அதுக்கப்புறம் நீங்க சொல்ற செக்டர்ஸ்லாம் ரிவைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் அந்த செக்டர்லாம் ஒரு சேலஞ்சிங்கான பொசிஷன்ல தான் இருக்கும். ஏன் நம்ம 15 அப்படின்னு சொல்றோம் சார்? நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல வந்து அவங்க போட்டிருக்காங்க, ஆனா நாளடைவில் தான் தெரியும் அப்படின்னு. இப்ப ரஷ்யா அமெரிக்காவுடைய கூற்றுப்படியே வச்சுக்கலாம். ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம எண்ணெய் வாங்குறது படிப்படியா குறைஞ்சிரும்னு இந்தியா சொல்லியிருக்காங்கன்னு அமெரிக்கா சொல்லுது. ஒருவேளை அது நிஜமாச்சுன்னா அப்ப அந்த 25மே ரெடியூஸ் ஆயிரும் அப்படின்றது தானே நமக்கு ஒரு நார்மலான ஒரு புரிதலா இருக்கும். இந்த 15 அல்லது 16 வந்து ஒரு ஆங்கில செய்தித்தாள்ல வந்த செய்தி. ஸோ அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை உள்ளது அப்படின்றது நமக்கு தெரியாது. பொதுவா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உலகம் முழுக்க சில நாடுகளுக்கு 10%, சில நாடுகளுக்கு 15%, சில நாடுகளுக்கு 20%, சில நாடுகளுக்கு 25%. இதுதான் அதிகபட்சமா இருக்கு. ஏதோ ஒரு சில நாடுகள் இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் மட்டும் 50%. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு 10% தான் வரிகள் வந்து ட்ரம்ப் டாரிஃப் போட்டிருக்கிறாரு. இந்த 10ன்றது வந்து ரொம்ப ஆகக்குறைவு, அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிற நேஷனு அப்படிதான் பண்ணுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலகாலமாகவே வந்து நம்ம வந்து ரஷ்யாவுக்கு தான் வந்து அதிகமாக நெருக்கம் காமிச்சிருக்கிறோம். அமெரிக்காவுக்கு நம்ம நெருக்கமாக இருந்தது கிடையாது. அதனால அந்த என்ன சொல்லுவாங்க, மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்மளாம் அந்த அளவுக்கு வந்து அமெரிக்கா கூட ரொம்ப நட்பாக இருந்தது கிடையாது. அதனால அந்த 10% ரூல்ட் அவுட். அப்போ அதுக்கு அடுத்தது இருக்கிறது 15, 20, 25. இது 3ல ஏதாவது ஒன்று வரணும். இதுல வந்து அமெரிக்கா வந்து அவங்க என்னென்ன கேட்குறாங்க, அவங்களுடைய விவசாய பொருட்களுக்கெல்லாம் வந்து இந்திய சந்தையை திறந்து விடணும்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து சொல்லலாம், நாங்கள் வந்து எங்களுக்கு 15% வரி போடுறதா இருந்தால் நாங்கள் உங்க விவசாய பொருட்களுக்கு எங்களுடைய சந்தையை திறந்து விடுவோம், இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து இப்போ நெகோசியேஷன்ல தான் இருக்கு. இந்த நெகோசியேஷனோட முடிவு எப்படி வரும்ன்றது யாருக்கும் தெரியாது. எல்லாருமே யூகத்தினுடைய அடிப்படையில் தான் பேசுறாங்க. அது 15ஆகவும் இருக்கலாம், 20ஆகவும் இருக்கலாம், 25ஆகவும் இருக்கலாம். ஆனா இல்ல 25க்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அது ஏற்கனவே அமெரிக்கா சொல்லி இருக்கிறாங்க, நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க கச்சா எண்ணெய் எப்போ வாங்குறதை நிறுத்துறீங்களோ அன்னைக்கு அந்த 25% கூடுதல் வரையை நாங்க குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாள் போனாதான் தெரியும் இது என்ன பண்ண போறாங்க அப்படின்றது. சார், இந்த டைம்ல இன்னொரு கேள்வி. இப்போ சீனா மேல வந்து ரொம்ப அதிகப்படியான வரியை வந்து விதிச்சிருக்காங்க. அது நவம்பர்ல இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தக போர் வந்து தீவிரமாச்சு, இன்னும் வந்து ரொம்ப சிக்கலா மாறுச்சு அப்படின்னா அது இந்தியாவுக்கு சாதகமா அமையுமா, இல்ல அதுவுமே இந்தியாவுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா மாறிடுமா? அதாவதுங்க, ஒரு பொதுவா வந்து இந்த வர்த்தக போர் அப்படி பேசும்போது சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு வந்து சைனாவை கண்டா ஆகாது. ஆனா சைனா அப்படிங்கிற ஒரு நாடு உலகத்துல இல்லைன்னா உலகத்துல விலைவாசி எல்லாம் வந்து கட்டுக்கடங்காம ஏறிடும். ஏன்னா சைனால வந்து அவங்க வந்து குறைவான விலையில பொருட்களை தயாரிச்சு உலகம் முழுக்க சப்ளை பண்றாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்க, ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பிடிக்காது, ஆனா இருந்தாலும் நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது, ஒரு கணவன் மனைவி மாதிரி. அந்த மாதிரி வந்து சைனா மேல வந்து என்னதான் வந்து அமெரிக்கா வந்து வர்த்தக போர் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே அமெரிக்கர்கள் பெரும்பாலும் சீன பொருட்களை தான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா அது ரொம்ப விலை குறைவா இருக்கு. சீனாவுக்கு எதிராக 100% டாக்ஸ், 150% டாக்ஸ் அப்படின்லாம் போட்டு இருந்தால் அதனுடைய விலையை கொடுக்க போறது வந்து அமெரிக்க நுகர்வோர்கள் தான். ஏன்னா நீங்க ஒரு பொருளை தயாரிக்கிறீங்க, உங்களுக்கு 100% வரின்னு சொன்னால் உங்க பேக்கெட்ல இருந்து அதை கொடுப்பீங்க, பொருட்களோட விலை ஏற்றுவீங்க. அதனால சீன பொருட்களோட விலையெல்லாம் வந்து ரொம்ப அபரிதமா ஏறிடும். அது வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராகவே திரும்பும். அதனால்தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சைனாவுக்கு எதிராக 100% கூடுதல் வரி நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து அப்படின்னு சொன்னாரு. ஆனா சைனா எந்த ரியாக்ஷனும் பண்ணல. ஆனா அதுக்கப்புறம் ட்ரம்பே வந்து இல்ல சைனா வந்து ஒரு கிரேட் கண்ட்ரி அவர் அப்படிதான் சொல்லாரு. இந்தியாவுக்கு எதிராக எல்லா வேலையும் பண்ணிவிடுவாரு. அப்புறம் சொல்லாரு, ட்ரம்ப் வந்து நரேந்திர மோடி அதனுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னுவாரு. இப்போ வந்து சைனா அதிபர் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், சைனா ஒரு கிரேட் கண்ட்ரி, நாங்கள் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கோம், நான் 100% சொல்லியிருக்கிறேன், ஆனால் அது நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து வராது, அதுக்குள்ளார நாங்கள் ஒரு சமாதானமாக ஏதாவது பேசி முடிவெடுத்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறார். ஸோ அதனால அதான் சொன்ன இல்லைங்களா, ட்ரம்ப் வந்து அசாதாரணமான மனிதர். அவர் எப்போ என்ன பேசுவாருன்றது யாருக்குமே தெரியாது. அவர் ஒரே நாளில் அப்படியே யூட்டர்னும் அடிப்பார். அதனால நம்ம இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கணும். நவம்பர் 1ஆம் தேதி
உண்மையிலேயே அவர் அந்த 100% வரியை போட போறாரா இல்லையா. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், முன்னாடி வந்து சைனாவுக்கு எதிராக 10ன்னாரு, அப்புறம் 25ன்னாரு, அப்புறம் 50ன்னாரு, அப்புறம் அப்படி ஏற்றி ஏற்றி ஒரு 145 வரைக்கும் வந்தாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் 245 அப்படின்ட்டாரு. 245% வரி சைனாவுக்கு எதிராக. இவர் 50ன்னப்போ சைனாவை 50ன்னாங்க, இவர் 75ன்னப்போ சைனாவை 75ன்னாங்க, இவர் 100ன்னப்போ சைனாவும் 100ன்னாங்க, இவர் 145ன்னப்போ சைனாவும் 145ன்னாங்க. அதுக்கப்புறம் இவர் திடீர்னு ஒரு நாள் 245 அப்படின்ட்டாரு. அப்ப சைனால சொல்லிட்டாங்க, இந்த குழந்தைங்க சண்டைக்கெல்லாம் நாங்க வரல, நீங்க எதை வேணா பண்ணிட்டு போங்க, நாங்க 145ஓடு நிறுத்திடுறோம் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சில நாட்கள்ல என்ன பண்ணிட்டாரு, மொத்தத்தையுமே ரிவர்ஸ் பண்ணிடுறேன், 10% தான் அடுத்த 6 மாசத்துக்கு. 6 மாசத்துக்குள்ளார நெகோசியேட் பண்ணி ஒரு முடிவுக்கு வரணும், அது வரைக்கும் 10% தான் அப்படின்னு சொன்னாரு. அந்த 6 மாதம் முடிஞ்சு போச்சு ஏற்கனவே. அது முடிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆக போகுது. இருந்தாலும் இன்னும் அவங்க நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ட்ரம்ப்புடைய பேச்சு வந்து ஒரு கிராமத்துல ஒரு பழமை சொல்லுவாங்க, குடிகாரன் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு அப்படின்ட்டு. இவர் பொழுது கூட விடிய வேணாம், அன்னைக்கு நைட்டே போயிடும். அதனால இவர் ஒரு நிலையற்ற ஒரு மனநிலையை கொண்டவர் ட்ரம்ப். அதனால அவர் என்ன பண்ண போறாருன்றது இன்னும் ஒரு வாரம் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். Indigo's Photo Durable Exterior Paint with Duro Color Technology. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. சுப்ரீம் மொபைல்ஸின் தீபாவளி மெகா சேல் 12 கோடி பரிசு மழை. சுப்ரீம்ல போன் வாங்குங்க, 20,000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க.